ஹாய் காய்ஸ், ஈட் ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிடணும். வெங்காயம் தக்காளி அரிகிறப்பே நம்ம ஹோம்மேட் மசாலாஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இவன் தான் ஒரிஜினல் ஃப்ளேவரே கொடுக்குறவன், அதனால கிடைக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஒரு மசாலாவாக ரெடி பண்ணி வச்சுட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு சிக்கன் மேரினேட் பண்ணுறப்பே கர்டை நம்ம ஆட் பண்ணோம்னா இன்னும் சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். அடுத்தது பாயில்டு எக்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய்ச்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு ஒரு ஃப்ளேவர் வந்த உடனே நம்ம வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்மதி அரிசியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான புதினா கொத்தமல்லி அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வதங்கணுமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைசஸ் அவங்கள தான் முக்கியமாக நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு அரோமா, அந்த டேஸ்ட், அந்த ஒரு எசன்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதையும் பார்த்துட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு, மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போதே நம்ம அரிசியை கலந்துடணும். அரிசியை எல்லா பக்கமும் கலந்து விட்டால் தான் அதோட கலர் எல்லாத்துலேயும் இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்கு லெமனு கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு அடுத்தது நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுத்தது விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். 65 பொரிச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான சிக்கன் 65 வித் பாயில்டு எக் அண்ட் தரமான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஈட்டிங்.